பெங்களூருவில் பேய் மழை 133 வருஷ வரலாறு க்ளோஸ் பண்ணின மன்சூன் 2 நாளில் இன்னொரு ரெக்கார்டு காலி. கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. பெங்களூரு சிட்டியிலும் இதே நிலைதான். இதன் காரணமாக ஜூன் முதல் நாளில் இருந்தே நல்ல மழை பெய்து வருகிறது. அதிலும் ஜூன் 2ஆம் தேதி பெங்களூருவில் கொட்டி தீர்த்த மழை புதிய சாதனையை படைத்துள்ளது. அதிகபட்சமாக பெங்களூரு சிட்டி பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், HAL பகுதியில் 4.7 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. அதிலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான நேரத்தில் மட்டும் 6.9 சென்டிமீட்டர் அளவிற்கு பெருமழை கொட்டி தீர்த்தது. பெங்களூரு அர்பன் பகுதியில் 10.3 சென்டிமீட்டர் மழை பெய்தது. பெங்களூரு வெதர்மேன் என்ற X வலைதள பதிவின்படி ஜூன் மாதத்தில் கடைசியாக 1891ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி 10.16 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி 8.96 சென்டிமீட்டர் மழையும், 2013ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி 10 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. அப்படி பார்த்தால் 133 ஆண்டுகளுக்கு பின்னர் பெங்களூரு நகரில் ஜூன் மாதம் மழை பொழிவு புதிய இலக்கை எட்டியுள்ளது. அது மட்டுமின்றி ஜூன் மாதம் சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழைதான் பொழியும். அந்த அளவை ஒரே நாளில் முறியடித்துவிட்டது. கடந்த 2 நாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் 14 சென்டிமீட்டர் மேல் மழையின் அளவு சென்றுவிட்டது. பெங்களூருவில் ஜூன் 2ஆம் தேதி கனமழை உடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது. இதனால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மெட்ரோ வழித்தடத்திலும் MG ரோடு மற்றும் இந்திரா நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இந்திரா நகர் மற்றும் ஒயிட்ஃபீல்டு இடையிலும், MG ரோடு மற்றும் சல்லகட்டா இடையிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. மொத்தமாக 206 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. 41 இடங்களில் மரக்கிளைகள் முறிந்தன. 58 இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு ஆளாகினர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ட்ரினிட்டி சர்க்கிள் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் வாகனங்கள் சாலையில் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் தங்கள் பகுதியில் நிலைமையை சரிசெய்ய வேண்டும் என்று கூறி கட்டுப்பாட்டு அறைகளுக்கு புகார்கள் குவிந்தன. உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மாநகராட்சியும் காவல்துறையும் திணறியது. அடுத்து வரும் நாட்களிலும் மழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது பெங்களூருவை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை கொட்டித் தீர்க்கும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். நகரின் வெப்பநிலை 30 டிகிரி முதல் 20 டிகிரிக்குள் பதிவாகக்கூடும். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் கர்நாடகாவின் மத்திய பகுதிகளில் பருவமழை தீவிரமடையும். இதனால் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மழைக்கு வாய்ப்பிருக்கிறது.